நம்ம எல்லாருமே நினச்சது எல்லாமே நடக்க போகுது. ஏன்னா விஜய்காரு ஒன்று சேரதா முடிவு பண்ணிட்டாங்க. எப்படி வெண்ணிலாவால் விஜய்காரு ஒன்று செஞ்சுட்டாங்க. அது மட்டும் காணாதுன்னு சொல்லிட்டு விஜய் நம்ம காவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. நீ எதையும் நினச்சி கவலைப்படாத, நான் நாளைக்கு நான் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக 2 பேரும் பேசி தெரிச்சுட்டு இருக்காங்க. என்ன வெண்ணிலா நம்ம காவேரி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு காவேரி, நீ விஜய் மேலே எந்த அளவுக்கு அன்பு வச்சுக்கிட்டோன்னு நல்லாவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ராகினியால் தான் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக நான் ஒன்று பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஏன்னா ராகினி நீ கான்ட்ராக்ட் போட்டு தான் கல்யாணம் பண்ணி விஜயோட வாழ்க்கையை மொத்தமாக கெடுத்துட்டு பணத்துக்காக நீயும் உன் குடும்பம் சேர்ந்து விஜயை இந்த மாதிரி சுற்றி வளைச்சி போட்டு அவங்க என்ன வாழ்க்கையை நாசம் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லி ராகினி தப்பான எண்ணத்தெல்லாம் என் மண்டையில் விதைச்சிட்டு, அது மட்டும் இல்லாமல் விஜய் எனக்கு கிடைக்காம போகிறோன்னு ஒரு பயம் கூட எல்லாமே சேர்த்து வச்சு இந்த மாதிரி நான் பைத்தியக்காரத்தனமாகவும் முட்டாள்தனமாகவும் நடந்துக்கிட்டேன், நான் மன்னிச்சிருக்க அவரே. ஆனால் நீ எல்லாத்துக்கும் மேலே நீ விஜய் மேலே எந்த அளவுக்கு உண்மையான பாசம் வச்சுருந்தா, நீ கர்ப்பமாக இருக்குன்னு தெரிஞ்சு கூட உன் வயிற்றில் விளையாடுற குழந்தைய பற்றி கொஞ்சம் கூட நினைக்காம உன்னோட வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் விஜய் மேலே எந்த அளவுக்கு உண்மையான காதல் வச்சுருந்தா நீ விஜய் எனக்கு விட்டு கொடுத்துட்டு போயிருப்ப. அது மட்டும் இல்லாமல் உனக்கு இப்போ விஜய் மட்டும் வெளியே வந்தால் போதும், விஜய் நல்லா இருந்தாலே போதும். அதனால் நீ எந்த எக்ஸ்ட்ரீம்னு போ நல்லாவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி என்னோட காதலில் ஒரு மண்ணுக்கு ஆகாது. ஏன்னா என்னோட காதலுக்காக நான் என்ன மட்டும் தான் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். அது மட்டும் என்னோட வாழ்க்கை மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படி சொல்லிட்டு நான் முட்டாள்தனமாக நான் யோசிப்பேன். ஆனால் நீயும் எல்லோரும் நல்லா இருக்கணும், நீ காதலிச்ச விஜய் நல்லா இருக்கணும், விஜய்க்காக நல்லா பண்ண துணிஞ்சது பற்றியா நான் அப்பவுமே முடிவுப்பட்டு உன்னை விஜய் சேர்த்து வைக்கிறேன், என்னால் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு. ஆனால் நீ தான் தேவையில்லாமல் குழந்தை மேலே சத்தியம் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக நீ விஜய்கிட்ட அவாய்ட் பண்ணிட்டு விஜய்கிட்ட பேசாமல் நீ போகிற பற்றியா. அப்பவுமே நான் புரிஞ்சுக்கிட்டு நீ எவ்வளோக்குள்ள உண்மையாக இருக்கனே, நேர்மையாக இருக்கனே, உன்னை போய் நான் தப்பான்னு சொல்லிட்டு வாழ்க்கை நான் கெடுக்கணும்னு நினச்சிட்டு பார்த்தியா விஜய் ஒன்றது பிரித்து நானே அடைச்சிக்கிற சொல்லிட்டு பைத்தியக்காரத்தனமாக நடந்துக்கிட்டு இருந்திருக்கேன். எல்லாமே நினைக்க போய் எனக்குலாம் அவ்வளோ அருவறுப்பாக இருக்கலாம், நானாக சொல்லி எனக்கே அவ்வளோ கேவலமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணிலா சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு நான் காவேரி கண்கலங்கிக்கிட்டே நம்ம விஜயை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல உடனே விஜய் சொல்கிறாங்க, இவன்ட்டு எதுக்கு இந்த மனாலி பேசிட்டு இருக்கிறவங்களும் முட்டாளர்களும் அறிவே வராது. அது மட்டும் இல்லாமல் இவாளுக்கெல்லாம் பெரிய தியாக நினைப்பு, செலவு வைக்க போகிறாங்க நினைப்பு, ஈஸியாக என்னை விட்டு கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கா. இதே நானே பண்ணிட்டதை என்னை ஏற்றுப்பாளா. அது மட்டும் இல்லாமல் இந்த சும்மா விட்டுருப்பாளா என்ன, இவ்வளோ ஒரு வாழ்க்கையை என்னை தேடப்போன்னு சொன்னோன்னு ஒரு செகண்டுக்கு எவ்வளோ கோவம் வருது. அப்போ எனக்காக சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு அடுத்த விட என்னை விட்டுட்டு போயிருக்கா. அப்போ கேட்க எனக்கு இவ்வளோ கோவம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல காவேரி அடிக்கிறதுக்காக போகிறாங்க. இதை பார்த்து வெண்ணிலா என்ன விஜய் பண்ணிட்டுருக்க, உனக்கு எல்லாமே நான் சொல்லி தான் நான் புரிய வச்சுருக்கேன், காவேரி எல்லாமே உனக்காக தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு நீ அந்த மாதிரி பேசிக்கிறேன். அது மட்டும் இல்லை காவேரி உன்ட்டு ஒரு நிமிஷம் பேசலன்னு சொல்லிட்டு உன்னை அவாய்ட் பண்ணாலும் தெரிஞ்சோடனே நீ காவேரிக்காக உயிரே போன மாதிரி அப்படி ஃபீல் பண்ணுறது. இப்போ காவேரி நேரில் பார்த்தோன்னே கட்டி பிடிச்சி காவேரி போகாதுன்னு சொல்லுவேன்னு எதிர்பார்த்துருந்தா இப்படி கோவத்தில் போய் காவேரி திட்டிக்கிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு உங்களை பற்றி எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல. ஆள் இல்லாதப்போ அவ்வளோ பாசத்தை புளியறீங்க, ஆனால் கிட்ட வந்தப்பறம் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. உங்களெலாம் எப்படி தான் புரிஞ்சுக்கணும்னு தெரியும். ஒருவேளை இதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள லைஃபாக இருக்கும் போல அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து நீ எதுவும் நினச்சி கவலைப்படாத காவேரி, இனிமேல் உன்னோட வாழ்க்கையில் நான் கிடையவே கிடையாது, இனிமேல் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழுங்க அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போது அந்த இடத்துக்கு என்னோட மாமா இங்கே பாரு தம்பி, நீ மேலே எவ்வளோ நம்பிக்கை சொல்லாது, நான் முட்டாள்தனமாக எல்லாத்தையும் சுக்குனூரை உடச்சி போட்டுட்டேன், உனக்காக நான் எவ்வளோக்குள்ளே கெடுதல் பண்ணி நீ என்னோட வெண்ணிலாவையும் என்னையும் காப்பாற்றி அது மட்டும் இல்லாமல் எங்களுக்காக நல்லபடியாக பார்த்துட்டு இருந்திருக்கேன், எங்களுக்கு இதே போதுப்பா, அது மாதிரி நல்லா இருந்தால் எங்களுக்கு போதும், வெண்ணிலாவை நான் ஊருக்கு கூட்டிகிட்டு போன சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விஜயும் நம்ம காவேரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வெண்ணிலாவும் வெண்ணிலாவோட மாமாவும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ நம்ம விஜய் கையில் பைசா கொடுத்து காவேரிக்கிட்ட இந்த மாதிரி பஸ் பிடிச்சி ஊர் போய் சேருவா அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்து காவேரி எங்கே போகிறீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம விஜய் பின்னாடியே ஓடி போய் நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போதான் செய்யணும், அது மாதிரிலாம் உங்கள் கூட தான் வரணும், எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட காரில் போய் எதே உட்காந்து அங்கே 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் சாரதாவும் பாட்டியும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா காவேரி ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்க அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ இந்த இடத்துல பாட்டி எல்லாடி பஸ்ஸில் போயிட்டுருப்பா, கவனிச்சிருக்க கூட கவனிச்சோன்னு ஃபோன் பண்ணுவோம் அப்படி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த இடத்துல காவேரி வந்துட்டாங்க. காவேரி பார்த்தா சாரதா அப்படியே சிரிச்சுக்கிட்டு என்னட்டி வந்துட்டா ஊருக்கு போகல அப்படி சொல்லி கேட்குறாங்க பாட்டி. சாரதா ஒன்று நம்ம சாரதா கிட்ட நம்ம காவேரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க எனக்கு ஊருக்கு போக பிடிக்கல, அது மட்டும் எனக்கு நம்ம குடும்பத்தை ஞாபகமாக இருந்தாலும் இங்கே ஓடி வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு இது எதெல்லாம் சரி சமாளிச்சுட்டு இருக்காங்க. அப்போ உடனே நமக்கு காவேரிக்கு எல்லாத்தையும் நம்ம அம்மாட்ட சொல்லிடலாமா சொல்லி யோசிச்சு பார்க்குறாங்க. உடனே நம்ம காவேரி யோசிச்சு பார்க்குறோம், தேவையில்லை எதுவுமே ஒரு நாளைக்கு விஜய் வரான்னு சொல்லியிருக்காருல அப்போ பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு உடனே ரூமுக்கு போயிடுறாங்க. காவேரி அங்கே போய் உட்காந்து அவ்வளோ சந்தோஷமாக யோசிச்சு பார்க்குறாங்க. ஏன்னா வெண்ணிலா அவளுக்கு எல்லா பிரச்சனையும் மொத்தமாக முடிஞ்சு போச்சு. இதுவும் இனிமேல் என்னையும் விஜய் பிரிக்கிறது யாரால முடியாது. அது மட்டும் விஜய் நம்மளோட என்ன சொல்லிட்டு போயிருக்காரு,
நாளைக்கு வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிற சொல்லியிருக்காரு. நம்ம அம்மாட்ட பேசிட்டு நாளைக்கு அவர் எப்படி வரப்போகிற, எப்படி அம்மாட்ட பேச போகிற ஒன்றுமே புரியலையே, எப்படியாடே பேசி அம்மா மனசை மாற்றிட்டானே போதும் அப்படி சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. நாளைக்கு எப்படியாடி விஜய்க்கு நம்ம போயிடணும் அப்படி சொல்லிட்டு ஒரு முடிவோடு காத்துட்டு இருக்காங்க. நாளைக்கு வந்து விஜய் வந்து அம்மாட்ட பேசி புரிய வைக்க பார்க்கட்டும். அம்மா புரிஞ்சுக்கிட்டா சரி, இல்லைன்னா நம்மளுக்கு விஜய் தான் முக்கியம், நம்மளே அம்மாட்ட சொல்லிட்டு பேசாமல் விஜய் கூட கிளம்புற வெளி தான். இதுக்கப்புறம் விஜய் நம்ம காயப்படுத்தக்கூடாது, கஷ்டமும் படுத்தக்கூடாது. இனிமேல் நானும் அவரும் சந்தோஷமாக சேர்ந்து வாழ்க்கையை வாடுறதுக்கு தான் சரியான முடிவு அப்படி சொல்லிட்டு காவிரி அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. நாளைக்கு எப்படி வர போகிறாரு, எப்படி அம்மாட்ட பேசப்போ ஒன்றுமே புரியல சொல்லிட்டு விஜயோட நினைப்படி அப்படி நினச்சிக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நடந்த விஷயத்தால் யோசிச்சு பார்த்துக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக ஒன்று ஒன்றா யோசிச்சுக்கிட்டு விஜய் நம்ம கூட நம்ம வாழ போகிறோம் அப்படி சொல்லிட்டு கனவு கண்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி கரெக்டாக இந்த இடத்துக்கு நம்ம விஜயும் வந்துடுறாங்க. மறுநாள் ஆனால் நம்ம சாரதை வந்து காய்கறிட்டு இருக்காங்க. அப்போது ஹாயத்தை அப்படி சொல்லிட்டு விஜய் கூப்பிட்றாங்க. இந்த பக்கம் சாரதா செம்ம ஷாக்கோட பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு உடனே காவிரி வந்து நிற்கிறாங்க. விஜயோட பக்கத்தில் வந்து வந்துட்டீங்களா அப்படி சொல்லி கேட்குறீங்க. இதை பார்த்து சாரதா வந்து என்ன இவா நேற்று கொடைக்கானல் போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்போ இந்த பையன் வேறு இங்கே வந்திருக்கா, ஹாய் எத்தனை வேறு சொல்கிறான், இவ வேறு வந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்குறா. அப்போ இவ என்ன இந்த பையன் கூட போயிடுவாளோ அப்படி சொல்லிட்டு செம்ம பயத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம சாரதா வந்து என்னதான் முடிவு எடுக்க போகிறாங்க. விஜய் வந்து நம்ம சாரதா கூட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி நம்ம காவிரி கர்வமாக்கணும் விஷயத்த சொல்ல போகிறாங்களா என்ன, சாரதா இந்த மாதிரி எடுத்துக்க போகிறாங்க, விஜய் காவிரி சேர்த்து வச்சுருவாங்களா, காவிரி நினச்ச மாதிரியே எப்படியாவது நம்ம விஜய் கூட சேர்ந்து வாழ போகிறாங்களா என்னெல்லாம் பொறுத்துன்னு வரப்போகிற வீடியோவில் பார்த்து கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்கணும். யாரெல்லாம் சாரதா வந்து விஜய் காவிரி எல்லாத்தையும் மறந்துக்கிட்டு விஜய் காவிரி சேர்த்து வைக்க நினைக்கிறீங்க எல்லாருமே இப்படியே கிளிக் பண்ணிடுங்க. இனிமேல் தான் மகாநதி சீரியல் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடாக இருப்பது. ஏன்னா காவிரி வந்து கையில் பையோடு வந்திருக்காங்க. விஜய் சவுண்டு கேட்ட உடனேயே விஜய் கூட கிளம்பி போகிற மாதிரி இந்த பக்கம் இதெல்லாம் பார்த்தா சாரதா செம்ம ஷாக்கோட உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சாரதா கிட்ட விஜயும் காவிரி என்ன மாதிரி சொல்லி எப்படி புரிய வைக்க போகிறாங்க, சாரதா வந்து புரிஞ்சுக்கிடுவாங்களா இல்லையா, எல்லாமே ஒன்று ஒன்று இன்ட்ரெஸ்டிங்கான எடுக்க போகிறாங்க. ஏன்னா காவிரி வந்து ஒரு அதிரடியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. சாரதா எப்படி எடுத்துக்க போகிறாங்க, யாரெல்லாம் விஜய் காவிரி கூட சீக்கிரம் ஒன்று சேர்ந்து நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.